அம்மாவும் ஒரு பையனும் ரூம்ல இருக்கும்போது அவங்க பொண்ணு டக்குன்னு உள்ள வந்துடுறா. அப்போ அவங்க அம்மா இதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஜான்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவனை பார்த்ததும் அவங்க பொண்ணுக்கு பயங்கரமான ஆச்சரியம். பார்த்தா அது அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ கிச்சன்ல ஏதோ சத்தம் கேட்கறதுனால நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்கன்னு சொல்லி அவங்க அம்மா உள்ள போயிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு ஜான் கிட்ட கேக்குறா, நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு எங்க அம்மாவை வச்சு பழி வாங்க வந்திருக்கியா அப்படின்னு. அதுக்கு ஜான் சொல்றான், சிந்தியா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, இவங்க உங்க அம்மான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. உடனே அவங்க அம்மா உள்ள இருந்து ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்டுட்டே பேசலாம்னு கூப்பிடுறாங்க. இவங்களும் வந்து உட்கார்றாங்க. உடனே அவங்க அம்மா ஒயினை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்போ சிந்தியா ஜானோட கையை பிடிச்சி, இப்பவே நீ இந்த வீட்டை விட்டு போயிடு, இல்லைன்னா உன்னை பத்தின உண்மை எல்லாத்தையுமே எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. டக்குன்னு அவங்க அம்மா உள்ள இருந்து வந்துடுறாங்க. அந்த வாட்சை பாத்தியா, நல்லா இருக்கா, நான் தான் ஜானுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பென்சிவ் கிஃப்டா தான் கொடுத்துருக்கீங்க, எப்போவாது உங்களுக்கு ஜான் ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரா அப்படின்னு சிந்தையா கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மாவும் கொடுத்துருக்கானே அப்படின்ட்டு ஒரு ஸ்டாச்சுவை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அதை அவனே அவன் கையால செஞ்சான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சிந்தியா எதுக்கு பணத்தை எல்லாம் இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும், ரைட் தானே ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்டைரக்டா அவனை டேமேஜ் பண்ணிட்டே இருக்கா சிந்தியா. இதெல்லாம் ஒரு கட்டத்துல பொறுத்துக்க முடியாத ஜான் வந்து, நான் உங்க பொண்ணை டேட் பண்ணேன், அதுவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற உண்மையை போட்டு உடைச்சிடறான். நீ தான் அவன் அம்மான்னு தெரியாது, ஆனா நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட அவங்க அம்மா, ஓ இதுக்காக தான் நீங்க 2 பேரும் ஒரு மாதிரி நடந்துட்டு இருந்தீங்களா, பரவாயில்ல, இதுக்கு மேல நமக்குள்ள எந்த சீக்ரெட்ஸும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே சிந்தியா, இல்ல இதுக்கப்புறம் தான் எல்லா சீக்ரெட்ஸும் ஸ்டார்டே ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏன் ஜானை பிரேக்கப் பண்ணன்னு தெரியுமா, அவன் எஸ்கார்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றான். எஸ்கார்ட் ஜாப்னா பணக்காரங்களா இருக்கிறவங்களுக்கு கூடவே இருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு டெம்பரரி பாய் ஃப்ரெண்ட் மாதிரி அவங்க கூடயே வச்சுப்பாங்க. அவங்க எங்க போனாலும் அவங்க கூடயே இவங்க இருக்கணும். இதை சொன்னதும் அவங்க அம்மாவும் ஒரு செகண்ட் சைலண்ட் ஆயிட்டாங்க. இவ உண்மையாவா சொல்றா ஜான் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஜானும், ஆமா நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன், ஆனா இப்போ இல்ல, அப்புறம் ஏன் இதெல்லாம் நீ மறைச்ச அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. உடனே ஜான் சொல்றான், நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணும்போது நீ வேணான்னு சொல்லிட்டேனா, அந்த பயத்தினாலதான் இதெல்லாம் மறைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அவங்க அம்மா, இப்பவே உன்கிட்ட ரிங் இருந்தா இப்பவே எனக்கு ப்ரொபோஸ் பண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜான், இப்போ என்கிட்ட ரிங் இல்ல, ஒரு ஈவென்ட் மாதிரி ரெடி பண்ணி அதுல ப்ரொபோஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சிந்தியா வந்து, அம்மா அவன் உங்களை ஏமாத்துறான், இல்லைன்னா வயசானவங்களை அவன் ஏன் லவ் பண்ண போறான் அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அம்மாவுக்கு கோபம் வந்துடுது. ஏன் எனக்கெல்லாம் லவ் வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிந்தியா, இல்ல ஜான் உங்களை ஏமாத்துறான், அதை நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாச்சுவை உடைச்சிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஜானை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா சிந்தியா. அப்போ ஹோட்டல்ல ஒரு வயசான லேடி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கான் ஜான். இதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு அவங்க அம்மா கிட்ட கொண்டு வந்து காட்டுறா. இதை பார்த்ததும் அவங்க அம்மா சேட் ஆகி அந்த பார்ட்டியவே நிறுத்திடுறாங்க. அப்போ ஜான் அங்க வரான். உடனே அந்த பொண்ணோட அம்மா, நீ காசுக்கு தானே என் கூட இருக்கிற, இந்தா காசு, இனிமே எனக்கு எஸ்கார்ட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு காசு தூக்கி போட்டு அங்க இருந்து போறாங்க. அப்போ அந்த வயசான லேடியும் அங்க வராங்க. அதை பார்த்ததும் சிந்தியாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்கள திட்ட ஆரம்பிக்கிறா. உடனே அதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் அவங்க அம்மா என்கிட்ட தான் ப்ரொபோஸ் பண்ற மாதிரி ஜான் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு. உடனே சிந்தியா, என்னால நம்பவே முடியல, அவன் பழைய மாதிரி ஏமாத்துறானோ அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஜானோட அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்னன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஜானோட அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டதுனால அவங்க அப்பா ஹெல்த்துக்காக காசு வேணும்னு கிடைக்கிற எல்லா வேலைக்கும் போயிட்டு இருந்ததாவும், அப்பதான் எஸ்கார்ட்டாவும் போயிட்டு இருந்ததாவும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சிந்தையா, நம்ம ஜானை தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறா. போய் ஜான் கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறா. உடஞ்சு போன ஸ்டாச்சுவை ஒட்ட வச்சு கொண்டு வந்து கொடுக்குறா. அப்புறம் ஜான் சிந்தியாவோட அம்மாவுக்கு ப்ரொபோஸ் பண்றாங்க.